இந்த ஒரு வீடியோவில் அமேசான் கஸ்டமர் கேரை ஈஸியாக எப்படி தமிழ் லாங்குவேஜில் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் மூலியமாகவும் அமேசான் கஸ்டமர் கேர் கிட்ட உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் கால் பேசணும் அப்படின்னா டாக் டு யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தென் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக, அதாவது எந்த ப்ராடக்ட் ரீசனுக்காக நீங்கள் வந்து அமேசான் கஸ்டமர் கேரை கால் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசெண்ட்லி ஆர்டர் பண்ண ப்ராடக்டோட நேம் எல்லாமே இது மேலே காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன ரீசனோ, என்ன ப்ராடக்ட்டுக்கு ரீசனாக நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்கிற ரீசன் ஓகேனா அந்த ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரீசன் இல்லாமல் வேறு ரீசனுக்காக நீங்கள் பேசணும் அப்படின்னா அதர் இஷ்யூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஒரு 3 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷன் ஓகே அப்படின்னா இதில் இருக்கிற ஆப்ஷனே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். சேம் 3 ஆப்ஷனுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் கால் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதையும் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ என்னென்ன லாங்குவேஜில் நம்ம ப்ரிஃபர்டாக செலக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம், அதாவது வந்து ரொம்ப ஆஃபர் போயிட்டுருக்கு, இல்லை வந்து சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு டைமில், இல்லை ஹாலிடேஸ் டைமில் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து இருக்காமல் கூட போகலாம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ தமிழ் லாங்குவேஜ் வந்து நிறைய டைம் வந்து காட்ட மாட்டேங்குது, அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் ட்ரை பண்ணும்போது தமிழ் லாங்குவேஜ் காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து தமிழ் கொடுத்துட்டு கால் பண்ணேன் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் என்கிட்ட பேசுவாங்க. இன்கேஸ் வந்து இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்காமல் இருக்காது. ஸோ இங்கிலீஷ் வந்து மேஜராக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நான் எனக்கு தமிழ் காட்டுது, பட் நான் தமிழ் கொடுக்காம நான் இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அமேசான் லாகின் பண்ணும்போது இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த நம்பர் எடுக்கல, வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணி இப்போ அந்த நம்பர் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா வேறு நம்பருக்கு கால் வரணும் அப்படின்னா ஸோ எந்த நம்பருக்கு கால் வரணுமோ அந்த நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கால் மீ நவுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்டில் அமேசான் கஸ்டமர் கேரை உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நான் ப்ரிஃபர்டு லாங்குவேஜாக வந்து கொடுத்துறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் காட்ட மாட்டேதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்க்ரீனில் காட்டியிருந்தேன், எனக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஆஃபர் டைம்லாம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் லாங்குவேஜ் வந்து காட்டாமல் கூட இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலிமா எப்படி தமிழ் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துட்டு கால் நோ கொடுத்ததையும் எனக்கு கால் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் லாங்குவேஜ் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். ஸோ ஒருவேளை மேம் பேசுனாங்கன்னா ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் லாங்குவேஜ் மேம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட், ஒரு 30 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் கஸ்டமர் கேர் வந்து தமிழ் கஸ்டமர் கேர் கூட காலை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுமே உங்ககிட்ட ஒன்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டு லாங்குவேஜாக இங்கிலீஷ் ஓகேவா தமிழ் ஓகேவான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தமிழ் ஓகேனா அவங்க வந்து உங்களுக்கு தமிழ்லேயே வந்து டாக் பண்ணுவாங்க. Hi, thank you for calling Amazon. How may I help you? Sir, please transfer Tamil language. Okay, be on the line. Do not disconnect the call, okay? Okay, sir. Sir, your call has been transferred to Tamil department. Okay. Hello. Hello. Sir, are you comfortable in English or Tamil, sir? Tamil language, ma'am. ஓகேங்க சார், சொல்லுங்கள் என்ன இஷ்யூக்காக கால் பண்ணியிருக்கீங்க சார்? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் வந்து ஆர்டர் பண்ணி, ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே நீங்கள் தமிழ் கஸ்டமர் கேர் கூட ஈஸியாக அமேசானில் காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அடிக்கடி அமேசானில் ஆர்டர் பண்ணுவாங்க, ஆனால் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.